ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான சுரைக்காய் தோசை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சம்மர் சீசன் ஆரம்பமாயிருச்சு. அதனால் நம்ம உடம்பு ரொம்ப உஷ்ணமாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு நிறைய நீர் சத்தும் தேவையாக இருக்கும். அந்த நீர் சத்து கிடைக்கணும்னா நம்ம நீர் சத்து மிகுந்த நாட்டு காய்கறிகளை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி சுரைக்காவை வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சுரைக்காய் தோசை தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த சுரைக்காய் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ரெசிபிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இது வந்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீரையும் இது வெளியேற்றுறதுக்கு உதவும். வாங்க இந்த சுரைக்காய் தோசை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் போல் இட்லி அரிசி, 1/2 கப் போல் பச்சை அரிசி, 1/4 கப் போல் உளுந்து எடுத்திருக்கோம். கூடவே 1/4 ஸ்பூன் போல் வெந்தயமும் எடுத்திருக்கோம். உங்களுக்கு தோசை கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை அரிசி அளவை குறைச்சிட்டு இட்லி அரிசி அளவை அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து எல்லாத்தையும் நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் போல் ஊற வச்சிடணும். நம்ம வந்து சுரைக்காயை நல்லா கழுவிட்டு தோல் சீவி அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி 1 கப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க சுரைக்காயை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் இதெல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம், தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம். இப்போது இது கூட நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசி உளுந்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கணும். அரைச்சி ஒரு பாத்திரத்தில் இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் குறைஞ்சது 1 மணி நேரமாவது இதை நல்லா புளிக்க விட்டுடலாம். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி புளிச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தோசை தவாவை சூடாக்கிட்டு கல் நல்லா சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம நல்லா மெலிசாவே தோசை வந்து ஊற்றலாம். பாருங்கள், நல்லா அழகாக வருது. சுற்றி எண்ணெய் விட்டுக்குவோம். நம்ம ஒரு சைடு நல்லா செவந்து வந்தோன்னா அதை திருப்பி போட்டுடலாம். தோசை நல்லா 2 சைடும் கிறிஸ்பியான பிறகு நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சுரைக்காய் தோசை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.